புற்று நாகத்தம்மன் வழிபாடு தமிழ்நாட்டில் பாரம்பரிய வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய புற்று மற்றும் நாகர் வழிபாட்டின் வடிவமாக இருக்குது. அம்மன் புற்று வடிவில் சுயம்புவா தோன்றி நாக தேவதையாக காட்சியளிக்கிறான். இந்த ஆலயம் பெரும்பாலும் பாருங்களேன், திருமண தடை நீங்கவும், குழந்தை பாக்கியத்திற்காகவும், நாகதோஷ நிவர்த்திக்காகவும் மற்றும் தீராத நோயை தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக பார்க்கப்படுது. நோயுற்றவங்க அம்மன் அருளால் நோயிலிருந்து விடுபட்டு வெளிவரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலமாக இந்த தலம் அமைஞ்சிருக்கு. புற்று நாகத்தம்மன் புற்று வடிவில் சுயம்புவா தானா தோன்றிய அன்னையா இங்கே இருக்காங்க. இவளை சுற்றி நாக வடிவமாக கருதி பால் மற்றும் முட்டை ஊற்றி வழிபடுறது வழக்கம். தொடக்கத்தில் சிறு புற்றா இருந்து காலப்போக்கில் அம்மனோட மகிமையால் பிரம்மாண்டமான புற்று நாகத்தம்மனா அன்னை உருவெடுத்திருக்கா. அதே போல் புற்றுக்கு அருகில் அம்மன் உற்சவமூர்த்தி உருவம் இப்போ அமைத்து ரொம்பவுமே சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டு வருது. இந்த ஆலயம் நீங்கள் வழிபட்டால் நாகதோஷம், திருமண தடை, பிள்ளை வரும் மற்றும் கண் திருஷ்டி போன்ற சிறந்த ஒரு பரிகாரமாக நீங்கள் இந்த அன்னையை வழிபடுவதால் பெற முடியும். அரிய நிகழ்வாக அப்பப்போ கோவில்களில் பாம்பு வலம் புற்றுக்குள்ளே செல்வதை பார்க்க முடியும். புற்று மண்ணை எடுத்து சென்று நோயுற்றவங்க பூசுவது தீராத நோய்களையுமே குணப்படுத்துவதாக நம்பப்படுது. இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஸ்ரீ பாப்பிரெட்டிப்பட்டி என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் திருமண தடை உள்ளவங்க 7 வாரம் தீபமேற்றி அன்னையின் ஆலயத்தை 7 முறை வலம் வழிபட்டு வருவதால் விரைவில் திருமண பாக்கியம் பெற முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் இந்த ஆலயம் 7 தீபமேற்றி ஆலயத்தை 12 சுற்றுகள் வலம் அன்னையை மனசார வழிபட்டு நம்பிக்கையோடு வழிபட்டால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் விரைவில் குழந்தை பாக்கியத்தையும் நீங்கள் பெற முடியுங்க. இங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார பக்கலால் ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தோட வரலாறு கேட்டால் மெய்சில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆலயம் நீங்கள் சென்று வழிபட விரும்பினா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சில திருப்பு முனைகளை நீங்கள் பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான முழு தீர்வையுமே அன்னையின் அருளால் நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு இந்த கோவிலோட பூசாரியே சொல்கிறாரு. வாங்க நம்ம அது என்ன அப்படின்னு தொடர்ந்து கேட்கலாம். மேலும் இந்த ஆலயம் ரொம்பவுமே ராகு கேது சிறப்பு பரிகார தலமாகவும் விளங்குதுங்க. இந்த ஆலயத்தில் வழிபட்டுட்டு போனால் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே வரும். உங்களோட வாழ்க்கையில் தீராத பிரச்சனைக்குமே விரைவில் தீர்வு பெற முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம். தமிழ்நாட்டில் தானாக சுயம்புவாக உருவாகிய ராகு கேது பரிகார தலமாக இந்த ஆலயம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அன்னையின் அருளால் கண்டிப்பாக இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் பொழுது அன்னைய மனசார முழு பரிபூர்ணமாக உங்கள் பிரார்த்தனையை வச்சு வேண்டிக்கோங்க, நல்லது நடக்கும். அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பால் நன்மைகளை பெற விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதக அமைப்பால் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வையும் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த புற்று நாகத்தம்மனின் அருள் கிடைக்கப்பெற்று உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தோஷம் இது எல்லாமே விடுபட்டு நிரந்தர தீர்வு பெற விரும்பினா கண்டிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தலம் இதுதான். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் தமிழ்நாடு மற்றும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தாரமங்கலம் வாங்க, அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லா வகையிலுமே சிறப்பான நீங்கள் பக்தர்கள் அவங்க மனசில் ஒரு சில கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வராங்க. அப்போ அந்த ஒரு 10 நிமிஷத்தை சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷம் அங்கே அவங்களுக்கு அழைக்கும். அந்த சந்தோஷத்தை தேடி தான், ஒரு மன நிம்மதியை தேடி தான் அவர் ஆலயத்துக்குள்ள வராங்க. அப்போ இங்கே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே நாம் ஒரு சந்தோஷம் இல்லாத இருந்தோம்னா அங்கே போகிற இடமும் நமக்கு எத்தனையோ பேர் தொழிலுக்கு போவாங்க. காலையில் இங்கே ஒருத்தர் நின்று சாமி கும்பிட்டு சாமி முகத்தை பார்த்து, ஏன் அவங்கள விட்டுருங்க, நான் எந்திரிச்சு முழிக்கிறதே இந்த அம்மாவுடைய முகத்தில் தான். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய முகத்தில் தான் முடிக்கும். நல்லதா கெட்டதோ என்னுடைய இன்னைக்கு என்னுடைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த அம்மா இந்த படத்தை எதுவும் வச்சுருக்கேன். இந்த படத்தை அந்த அம்மா முகத்தை பார்த்துட்டு தான் நான் எந்திரிப்பேன். ஆனால் நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு 40 ஆண்டுகளும் நான் எதையுமே நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன். இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது என்னை அறியாமலேயே ஒவ்வொன்றும் கடவுளுடைய பக்திகள் மக்களுக்கு இப்படி போய் சேரணும், இப்படி பண்ணி கொடுக்கணும். நாங்கள் எவ்வளோ பண்ணலாம்னு நினைக்கிறோம். நம்ம பக்தர்களுக்கெல்லாம் வரவங்களுக்கு நம்ம இந்த ஆலயத்தில் எவ்வளோ நல்லது பண்ணலாம் அப்படின்னு மனசு நினைக்கிறோம். ஆனால் போதிய வருமானங்கள் இல்லாததுனால நம்மளால் முடிஞ்சது நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நேரங்காலம் வரும்போது நாம் நினைக்கிற மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக
வரவங்களுக்கு நல்லா இந்த இடத்த நல்லா ஒரு பெருமை சேர்த்து. அது வந்து கடவுள் கொடுக்கறத கடவுள் வந்து நம்மகிட்ட பேசாது. அவங்க உள்ளே இருந்து நாம் உங்களுக்கு இது நடக்கும், நாங்கள் அந்த கணிப்பிலேயே தெரிஞ்சுக்கணும், அந்த அம்பாளுடைய கணிப்பிலேயே அவங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு அப்படியே அத்துக்கிட்ட தெரிஞ்சிருங்க. அது இந்த இடத்த மட்டும்தான், வெளியே போய் சொன்னாங்க பழிக்காது, இந்த இடத்த பழிக்கும் நடக்கும்போ அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி தான் என்னுடைய சிறப்பான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தோசை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இங்கே வரலாம், எங்கிருந்து வேணாலும் வரலாம். இப்போ நம்ம காலஸ்தரி போகிறோம், 2 நாள் 3 நாள் குளத்தை கட்டிட்டு போகிறோம், நல்லா கூட பக்கம் பார்க்க முடியாது. இந்த கூட்டத்தில் போய் நல்லா நின்று நல்லா போய் ரெண்டாவது பக்தர்கள் வந்து இன்னொன்று என்னன்னா, ஆலயத்துக்கு வரமுன்னா ஒரு பொறுமையாக நின்று சாமி போட்டு நம்ம நீர் வாங்கி ஆலயத்தை சுற்றி வரணும். ஒரு சிலர் என்ன அதை சரியாக கடைப்பிடிக்கிறது, அதை வந்து சரியாக போகணும். இப்போ ரெண்டாவது இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் பேசிக்கிட்டே வராங்க தரிசனத்துக்கு, அது வந்து நமக்கு சரியாக படலை. செல்ஃபோன் வந்து வச்சுருக்கலாம், ஒரு அவசரம் வைக்க தான் செல்ஃபோனு. ஒரு சிலர் வந்து சாமி போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே சாமி போடுவோம். நம்ம வந்து கவனம் ஒரு 10 சாமிக்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி இடத்துக்கு வந்துருக்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து மக்கள் நமக்கு அதுதான் செல்ஃபோன் எதுவும் பேசுவாங்க, தேவையில்லாதையும் பேசுவாங்க. இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் வந்து தேவைப்படுற விஷயம் பேச மாட்டாங்க, தேவையில்லாத தான் பேசுவாங்க. அப்போ அவங்கள பேசாமல் நம்ம சொல்ல முடியாது. அவங்களாம் கீழே வரும்போது நம்ம ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது. எனக்கு நம்ம பூஜை பண்ணுற வரைக்கும் இப்போ எனக்கு ஏற்படும் கஷ்டமாக தெரியுதுன்னா அவங்க பேசுகிறது தான். அது இல்லாமல் நம்ம சாமி கொடுக்குறோம் பூஜை வேலைன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக எந்த இறைவன் கோயிலுக்கு போனாலும் நீங்கள் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபுல்ல கஷ்டத்தில் வந்து அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க எடுத்து பண்ணுவாங்க. நம்ம போய் நல்ல முறை கையை எடுத்து கும்பிட்டா வேண்டிய வளர்க்கும். அதை தான் நமக்கு இந்த நம்பர் வந்து ராகுகேதுடைய நம்பர். இது ராகுகேது நம்பருங்கிறது வந்து இது அதுவாக அமைச்சது, கடவுளாக அமைச்சது. எல்லா மரமும் வெட்டிட்டாங்க, எல்லாத்துலேயும் நம்பர் போட்டுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1008 நம்பர் கொடுத்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா அது என்னுடைய ராகுகேது அதில் கொடுத்துருக்கிற நம்பர் ராகுகேது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சிறப்பு என்ன முக்கியமானது, வேப்பமரம் வந்து அம்பாளுக்கு உகந்தமானது. அதே மாதிரி கருவேலமரம். இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு இதனுடைய அமைப்பு நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்கல, எந்த ஆலயத்துலையுமே பார்க்கல. எவ்வளோ பெரிய ஆலயத்தில் வந்து நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. எங்களுக்கு என்ன ஒன்று அப்படின்னா ஏதாவது எங்களுக்கு கடவுள் பண்ணி கொடுத்தா நாங்கள் இது வந்து கோயில் நல்ல வண்டி வாங்க ஒரு அன்னதானம் போடுற மாதிரி இல்லைன்னா ஒரு சில இதை பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. கொரோனாவுக்கு முன்ன கூட ஏதோ வருமானம் வந்து இருந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் சுத்தமாக எங்களுக்கு வருமானம் இல்லைங்க. கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்றைக்கி காலையில் மாலையே நான் கையில் போட்டு தான் வாங்கிட்டு போட்டுருக்கேன். அந்த அம்மா நான் எதையும் எதிர்பார்த்து வாங்கிட்டு போட்டுருக்கேன். அப்பா வந்து சிறப்பாக இருக்கும். வந்து பக்தர்கள் நிற்கும்போது நம்ம முகத்தில் வைப்பாங்க. அப்புறம் மாலை இங்கே திருப்தி இருந்தால் இங்கே திருப்தி இருக்கும். எல்லா ஆலயத்திலும் ஒரு சிலை அம்பாள் காட்சியளிக்கிற தோற்றமோ அது பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு வைக்கிறதுங்க, வேண்டுதலுக்கு வைக்கிறது. இந்த ராகு திசை கேது திசை இந்த மாதிரி திசை நடக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தொழில் ஆகாது, தொழில் முடங்கி போயிடும். அப்போ அவங்க இந்த சிலையை எடுத்து வச்சு பூஜை பண்ணாங்களாக்க அவங்களுக்கு அந்த கொஞ்சம் விலகும். அப்போ நமக்கு தொழில் போகிறவங்க தொழில் செட் ஆகும். நாங்களும் பரிகாரமும் நாங்களே பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி சிறப்பு வச்சு பண்ணலாம், வெள்ளி சிறப்பு வச்சு பண்ணலாம்.
எல்லாமே பண்ணிக்கிறோம். உங்களுடைய பக்தர்களுடைய வேண்டுதல் என்ன பக்தர்களுக்கு தான் முக்கியத்துவம். பக்தர்கள் என்ன தேவையோ அதுதான் இங்கே முக்கியத்துவம். எல்லாமே அது வேண்டுதல். அதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாத இருக்கிறவங்க ட்ரெயின் கேமரா பண்டிகைப்பா ட்ரெயின் சாமி கேமரா கும்பிடுறாங்க. அந்த நாய் பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு ஓடி போச்சு. வந்து கும்பிட்டு போனாங்க, என் வீட்டுக்கு நீ வந்துடணும், எங்கே இருந்தாலும் வந்துடணும் அப்படின்னு. எப்போ வாக்கு கேட்டாங்க, எங்கே இருந்தாலும் 10 நாளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தா வந்துடுச்சுங்க.